ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி கொலை காண்டில் இருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் வந்து மல்லியை வந்து தப்பாக நினைக்க ஆரம்பித்ததுனால மல்லி கொலை காண்டில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த சுடரை பார்த்ததுமே எல்லாரும் இருக்கும்போதும் சுடரோட கழுத்தை பிடிச்சி, உன்னால தாண்டி இங்கே எல்லா பிரச்சனையுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து விஜய் வந்து தப்பாக நினைக்க மாட்டார் தான், ஓகே தான். ஆனால் வந்து ரேணுகாவை இப்போ காணும்னு சொன்ன வேகத்துக்கு நம்ம விஜயால் தப்பாகவும் நினைக்காம இருக்கவும் முடியல. அவர் ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, அப்போது அவங்க சொல்கிறது உண்மை தானே. ஏன்னா வந்து கதிரேஷனுக்கு மல்லி வந்து ரொம்பவே பிடிக்கும்ல. அப்போ மாமாவும் சொல்கிறாருன்னா அப்போ உண்மையிலுமே வந்து மல்லி தொலைச்சிட்டாதானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கோவம் வந்து பயங்கரமாக திட்டிடுறாரு. என்ன மல்லி நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, அப்போ உண்மையிலுமே நிஷா சொல்கிற மாதிரி உனக்கு வந்து பொறாமையில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படின்னு சொல்லுவோமே, என்ன விஜய் நீங்கள் கூட என்னை தப்பாக நினைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை தப்பாக நினைக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன், அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மல்லி, நீ தான் வந்து சொல்லணும், சொல்லு என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மல்லி சொல்கிறாங்க, இல்லை விஜய் நான் இந்த மாதிரி போனோம் ஆச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இருந்தாலும் ஓமே எல்லாம் தப்பு, நீ சொல்கிற காரணம் எதையுமே வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல மல்லி, ஏதோ வந்து தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவுமே ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க மல்லி. என்னடா இது, விஜய் கூட நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து மனசு உடைஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா. அதனால தான் வந்து என்ன பண்ணுறது போகிறேன்னே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு மல்லிக்கிட்ட, நான் உன் மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ எல்லாத்தையுமே உடச்சிட்ட. இதுக்கு மேலே என் மூஞ்சில் முழிச்சிடாத மல்லி, உனக்கு எனக்கு இருந்த எல்லா உறவுமே போயிடுச்சு, நீ வந்து எல்லாத்தையுமே வந்து அறுத்து விட்டுட்ட. நான் வந்து உன்னை நம்பி தானே நாங்கள் எல்லாருமே வந்து ரேணுகாவை நீ நல்லா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு விட்டோம். ஆனால் கடைசியில் நீ எப்படி வந்து ரேணுகாவை நடுத்தரில் விட்டுட்டு வர முடியும், அது ரொம்பவே வந்து தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை விஜய் தப்பு தான், ஆனால் வந்து நான் எதுவுமே வந்து தெரிஞ்சு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல மல்லி, ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மல்லிக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, விஜயுமே வந்து நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம என்னன்னு கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு மல்லி வந்து நான் எப்படியாச்சும் வந்து உங்கள் பொண்டாட்டியை உங்ககிட்ட வந்து நான் கொடுத்துட்றேன், அதுக்காக என்னை தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே வந்து மல்லி ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு வீட்டுக்கு போகலான்னு இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே வந்து லேட் பண்ணால் சரி வராது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து மல்லி வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா விஜய் ரொம்பவே நம்புவார் தன்னை அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. ஆனால் கடைசியில் விஜய் இப்படி வந்து காலவாரி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அதனால தான் இப்போ ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த சுடர் இருக்காங்க. சுடரை பார்த்த வேகத்துக்கு இங்கேயாடி இருக்க பாவி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கவுமே ஒன்றே ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஆச்சு மல்லி அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது எனக்கும் அவனுக்குமா உள்ள பிரச்சனை, அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ திமிருனா நல்லவ மாதிரி நடித்து ஏமாத்துற, எத்தனை நாளைக்கு நீயும் ஏமாத்துவான்னு நான் பார்க்குறேன், கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட மாட்ட தான் போகிறேன்னு சொல்லுவோமே, நீ என்ன சொல்கிற மல்லி, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் என்னை திட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. மல்லிக்கு டென்ஷன் தாங்க முடியல. எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றிட்டே இருப்ப, இப்படியே ஏமாற்றிட்டே இருந்துருவல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஒன்றுமே புரியாமல் தான் தவிச்சிட்ருக்காங்க எல்லாரும். என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்த மல்லி வந்து வேறு இதுக்கு மேலே வந்து யாருக்கும் பயந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன பண்ணணுமோ அதை டான்னு பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க. மல்லி இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இல்லை அடுத்தடுத்து எப்படி இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா மல்லி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி இப்படியே வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மல்லி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி வந்து இந்த சுடரை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சதில்
யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்து 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து போராடவே முடியாது, எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற கட்டத்துக்கு மல்லி வந்து நினைக்கிறாங்க. என்னோட விஜய் என் வாழ்க்கையில் வந்து விளாண்டல, என்னோட விஜய் என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியா? உன்னால் முடிஞ்சதை நீ பாரு. இதுக்கு மேலே வந்து உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது மட்டும்தாண்டி என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து மல்லி வந்து ரொம்ப வந்து மனசு விட்டு போயிட்டாங்க. என்ன தான் சொன்னாலும் மனசு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏய் பேசி தண்டி இருக்கா போயிட்டு. ஆமாம் கிளியராக கேட்குது, மாட்டல்னு. அப்புறம் எது பண்ணாலும் இதுக்கு மேலே வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா வந்து மல்லி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. எப்படியாச்சும் வந்து இவளை மாட்டி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாட்டி விடவே முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு ஆளாயிடுறாங்க. என்ன நடக்க போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாமா மல்லி வந்து ஏதாவது மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு அவளை வந்து கவுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா எவ்வளோ பண்ணாலும் நம்ம இவ்வளோ பண்ணாலும் போனாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து சரிப்பட்டு வராது. அதனால் என்ன பண்ண போகிறாங்க நம்ம மல்லி வந்து கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே வாங்கிட்டு வந்து தான் பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு பஸ் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வருதா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்று பார்க்குறோம். என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷெடு சப்ஸ்கிரைப்.